சப்பா, டிவியும் இல்லை, ஃபோனும் வேற எவ்வளோ நேரம் தான் பார்க்கறது. இவரையும் ஆளை காணோம், இந்த பயல்களையும் காணோம். நேரங்காலமாக வாரானுங்களா? வந்தானுங்கனாலும் பரவாயில்ல, என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. போ, வேலை முடிய இவ்வளோ நேரமாக ஆகும். எங்க மணி ஆயிடுச்சு, நேரங்காலமாக போகணும்னு சொன்னா எத்தனை மணிக்கு வாரீங்க? கடையெல்லாம் அப்படியே திறந்து வச்சுட்டு வர முடியாதுல்லம்மா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தானே வர முடியும். நான் பாட்டுக்கு விட்டுட்டு வந்தேன்னா அப்புறம் யாராவது ஏதாவது பொருளை எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? அப்புறம் ஐயானா வருமா அம்மானா வருமா? அதான் எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு எல்லாத்தையும் பூட்டிட்டு விளக்கு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தேன். என்ன கையில? அப்புறம் அவங்களுக்கு துணி எடுக்கிறது இல்லையா, அதான் எல்லாத்துக்கும் துணி எடுத்துட்டு வந்தேன். ஆமால, எனக்கு மறந்தே போயிடுச்சு, ஞாபகமே இல்லை. போங்க. அப்புறம் படைக்கிறோம், அப்புறம் நம்ம வெறுங்கையோடைய போக முடியும். அதான் சரி எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, உங்களுக்கு ரெண்டு வேஷ்டி சட்டை எடுத்து வச்சிருக்கேன். அண்ணன் வேற அங்க உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னுச்சு, அதனால போதும் தானே? என்ன போயிட்டு 2 நாள்ல வர்றது தானே, அப்புறம் என்ன? சரி, சாப்பாடு எடுத்து வைக்கணும், சாப்பிட்றீங்களா? நான் போய் குளிச்சுட்டு வரேன், உடம்புல கச கச கசன்னு இருக்குது. அதுவும் இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் வேற இன்னைக்கு லீவு, இந்த 2 நாளைக்கு கடை லீவுன்னு வேற சொல்லிவிட்டேன்னா எல்லாரும் ஐயோ லீவ் விட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எங்க போறது, இங்க இருந்து டவுனுக்கு போகணுமே அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னென்ன பண்றது, இது விசேஷத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு. சரிப்பா போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஆமா, நம்ம கடை இல்லைனாலும் எல்லாரும் சிரமம் தான் படுறாங்க இப்போ. என்ன பண்றது? ஆளை போட்டு பண்ணலாம், ஆனா ஆளை போட்டு நம்ம பாட்டுக்கு பண்ணோம்னா எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுவும் இல்லாம வர்றவங்கள்ட்ட நம்ம கனிவா பேசுவோம், கொஞ்சம் நஞ்ச நாளும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் ஓட்டுவோம். மற்றவங்க அப்படி இது பண்ணுவாங்களா, காசு எதுவும் எடுத்துட்டு போனாலும் தெரியாது. அதனாலதான் சரி அப்படின்னு கடையை சாத்துறதா இருக்கு அப்படின்னு. சரிங்க, வேலைக்கு தான் ஆள் போட்டு நீங்க இல்லைனாலும் கடையை நடத்துங்க, இல்லைன்னா ஆப்போசிட்லயே கடையை போடுறதுக்கு நிறைய பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க சரிங்க அப்படின்னு பாப்போங்க அப்படின்னு. அப்புறம் இவ செல்விக்கு போன் பண்ணீங்களா? ஏன் புள்ள என்ன வரலையா? இல்லைங்க, மணி ஆயிடுச்சு, நேரங்களமா வாடி, இன்னைக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் ஆளை காணோம். இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கா? எப்பயும் நேரத்துக்குலாம் வந்திருக்கணுமே. எங்க 3 பேர் வந்தாளுங்கன்னா அங்க பேசி வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடும். என்ன ஆளு கொஞ்சம் தலை மறைஞ்சா போதுமே, வேலையை காட்டிட வேண்டியது. அத்தாடி, இவ எங்கிட்ட இருந்து வந்தானு தெரியலையே. ஏமா, அப்படியே அண்ணன் வீட்டுக்கு போறதுன்னா போதுமே, துணிமணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரெடியா இருப்பேன். ஆமா, என் அண்ணன் வீட்டுக்கு போறேன், அதனால நான் எல்லாம் பேக் பண்ணி தான் வச்சிருப்பேன். அதுக்கு என்ன? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குது இருக்கட்டும், முதல்ல போய் கிளம்புடி, மணி ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் ஆடி அசைஞ்சு வரா பாரு. ஆடிக்கு வாடினா ஆவணிக்கு தான் வருவா. ஆமா, 2 நாள் லீவு, வேலையெல்லாம் சேர்த்து முடிச்சு வச்சுட்டு தானே வர முடியும். அப்படியே சும்மா ஓடி வர முடியுமா? ஆமா, அதுக்கு என்ன சேர்த்து என்ன கூலியா கொடுக்க போறாங்க? பாத்தீங்களாப்பா, அம்மா அவங்க வீட்டுக்கு போறதுன்னா போதும், இந்த ஆச்சுன்னு பறக்கும் ரெக்க கட்டிக்கிட்டு. பாய முடிட்டு போய் கிளம்புடி. நான் வேற ஜானகிட்ட முருங்கைக்கீரை பறிக்க வைக்க சொன்னேன், பறிச்சு வச்சிருக்கேன், என்னன்னு தெரியல. என்ன எதுன்னு போய் நான் கேட்கணும். மணி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீங்க என்ன அப்படியே நின்றுகிட்டே இருக்கீங்க? போங்க, போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க. எப்பா, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு கிளம்புவோம். இல்லைன்னு வைங்க, அம்மா நம்ம 2 பேர்த்தையும் கவுத்து போட்டு அப்படியே காலை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டே போயிடும். மாமியார் கறி பஞ்சர் ஆகி கிடக்குறேன். சிரிப்பை பாத்தியா அவளுக்கு? அதுவும் பாரு, எனக்கு ஏன் தாப்புல இந்த வடிவேல இதை போட்டிருக்கத பாத்தியா? கொழுப்படுத்தவ. ஐயோ, ஊசி போட்டு மாத்திரை போட்டு ஒன்றும் கேட்கல. என்னத்த ஊசியை போட்டானோ தெரியலையே. கொஞ்சம் கூட வலி போகல. அப்பா, இப்படியும் திரும்ப முடியல, அப்படி திரும்ப முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, படுக்க முடியல. ஐயா, ஒரு விரலே வரலாறு அழிச்சாலும் அழியாது ஜனநாயகன். டிவி பாத்துக்கிட்டு இருக்கேன், நம்புறடா. என்ன நேரத்துல டிவின்னு இருக்கிறேன். டிவியை தவிர உனக்கு வர எதுவும் தெரியாதுல்ல? கேளுடா கேளு, சப்பாத்தி போடுறேன்னு சொன்னேன், டிவியை பார்த்துட்டு அப்படியே உக்காந்துட்டான். இனி நாளைக்கானாலும் உங்க ஆத்தக்கறி அந்த சப்பாத்தியை போட மாட்டா. சும்மாதான் இருக்கேன், தேய்ச்சி வச்சுக்கிட்டு தானே இருக்கேன், போட்டு எடுக்கணும்னு. ஐயா, மாமியார் மருமக 2 பேரும் ஆரம்பிச்சிருவீங்க. ஏமா, என் பையெல்லாம் எங்கம்மா இருக்கு? பள்ளிக்கூடம் விட்டு வந்து எங்க பைய வச்ச? அங்கதான் இருக்கும், போய் எடுத்துக்க. ஐயோ, அது இல்லம்மா, என்னோட பழைய பையெல்லாம் எங்க இருக்கு? மேல பரன் மேல கிடக்கடா. அது ஏன்? அதுதான் வருஷம் உனக்கு புதுசா தானே வாங்குது, அதான் புது பை இருக்குல்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் கேட்க கூடாது. எந்த ரூம்ல இருக்கு? உள்ள பெட்ரூம்ல பாரு, அந்த மஞ்சள் கலர் பை இருக்கும் பாரு, அதுல இருக்கும்.
ஒரு விரலே வரலாறு அழிச்சாலும் அழியாது ஜனநாயகன். ஏண்டி இவனுக்கு காசு கட்டி படிக்க வைக்கிறீங்களே, வந்து ஒரு நாள் பையன் எடுத்து அந்த புக் எடுத்து படிக்கிறானா? அந்த காலத்துல என் பையன் எப்படி படிப்பான் தெரியுமா? என்ன பார்த்தாலும் புக்கும் கையுமா தான் இருப்பான். அதனால தான் இன்னைக்கு வேலை வெட்டி பார்க்குற அளவுக்கு உயர்ந்திருக்கான். இவன் அவன் பேரெல்லாம் வாங்க மாட்டான்டி. இவன் அவன் பேரை வாங்கவே மாட்டான். இவன் எதுக்கு அவர் பேரை வாங்கணும்? அவருக்கு தான் துரன்னு வச்சிருக்கீங்க, இவனுக்கு கோகுலன்னு வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன? இந்த வாய் தாண்டி, இந்த வாயினாலதான் இவன் இந்த வாய் அடிக்கிறான். ஏமா இந்த பையன் எடுத்துக்கிறேன். அதே எதுக்குடா? அதுவா பூமாரியோட பைய பிஞ்சு போச்சாமா. அவங்க அம்மா கிட்ட கேட்டாலாமா, அவங்க அம்மா காசு இல்ல, காசு இருக்கும்போது வாங்கி தரேன், இப்போதைக்கு மஞ்சள் பைய போட்டு போனாங்களாம். அதனால இந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க எல்லாமே கிண்டல் பண்ணி சிரிச்சுதுங்களாமா. இது கூடவா உன்னால இது வாங்கி தர மாட்டாங்க அப்படி இப்படின்னு. அதான் சரி இந்த பைய கொடுக்கலான்னு தான். ஏய் நீ அடங்க மாட்டியாடா நீ? இன்ன வரைக்கும் படுத்திருந்துச்சு, அடுத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்கறனாலே போதுமே என் மாமியார் என்ன வேகத்துல எந்திரிச்சது பாரு. என்ன பைய உனக்கு பிரச்சனை இப்ப? இவரு நம்ம வீட்டு பொருள் எடுத்து அவளுக்கு கொடுக்குற வேலை வச்சுக்காத. அவ குடும்பம் அவளி குடும்பம், அவளுக்கு தேவைன்னா அவ ஆத்தாக்கறி வாங்கி கொடுப்பா. நீ வாங்கி கொடுத்து அவளுக்கு தெரிஞ்சதுன்னா இங்க வந்து சண்டி சிரிக்கி அடிச்சு போடுவா. ஒழுங்க மரியாதையே இருந்துக்க சொல்லிவிட்டேன். தேவையில்லாத பெரிய மனுஷன் வேலை பார்க்காம. ஏண்டி இவனை சின்ன வயசுல இருந்து அடிச்சு உதச்சு வாங்கடின்னு சொன்னதுக்கு நம்ம பேச்ச கேட்காம விட்டீங்க. இன்னைக்கு பாரு எப்படி தெரியுதுன்னு. ஒழுங்க மரியாதையே இருந்துக்க சொல்லிட்டேன். அப்பாயி ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதுன்றியே. நீ எல்லாம் எப்படிதான் இத்தனை வருஷம் வாழ்ந்தியோ தெரியல. எவரு பைய வைடா, பைய வைடா. என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போடுறது நீ ஊர்ல உங்களுக்கு தானம் பண்றதா? அது உங்க பையன் இல்ல, எங்க அப்பா. ஆமா நான் பெக்காமதான் உங்க அப்பா அப்படியே வானத்தை குதிச்சு வந்தான் பாரு. 10 மாசம் சுமந்து பெத்தவடா நானு. எனக்கு அப்புறம் தான் உனக்கு அப்பேன். வரும் வரும் வரும், அது எங்க அப்பா. ஆமாண்டா வருவான், அப்படியே வருவான். நான் பெத்தவனாலதான்டா உனக்கு அப்பேன். ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்கடா. இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் ஒரு படம் பார்க்க முடியாது. போய் சப்பாத்தியை போடுவேன், 2 அடிச்சுக்கிட்டு கிடக்கட்டும். என் பையன் எங்க அப்பன்னு, என் புருஷன்னு நான் தான் இனி அடிச்சுக்கணும். என்னங்கண்ணே வேலை விட்டு வந்தாச்சுங்களா? ஆமாங்கம்மா வேலை விட்டு வந்தாச்சுங்க. சரிங்கண்ணே. ஜானகி ஜானகி. அட என்ன கிளம்பியாச்சா? ஆமா ஜானகி, ஈரோட்ல இருந்து ராத்திரி 12 மணிக்கு பஸ் இருக்குது. இப்ப எல்லாம் எடுத்து வச்சு கிளம்புனா தான் அங்க நம்ம திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு நின்று போனா கரெக்டா இருக்கும். காலையில போறது? காலையில அங்க சாமி கும்பிடணும், ஊருப்பட்ட வேலை இருக்கு. அண்ணி ஒத்தாலா கடந்துக்கிட்டு அங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நான் பாட்டுக்கு ஆடி அசைஞ்சு போனேன்னு வை, அவங்க கொஞ்சம் சங்கட்டமா நினைச்சுக்குவாங்க. இந்த பாரு அவங்க ஆத்தாளுக்கு சாமி கும்பிடுறது இப்படி ஆடி அசைஞ்சு வராங்கன்னு எதுவும் நினைச்சுக்குவாங்க. அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு நான் தான் எல்லாமே இருந்து பண்ணணும் வைக்கணும், அதுவும் அதனோட ஆசையும் கூட. அதான் சரி நம்ம முன்னையே போகணுன்னு பார்த்தேன். இந்த இவ தான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இவ வேலைக்கு ஓடிடுறா. இவருக்கும் சமைச்சு கொடுக்கணும், அவளுக்கும் நேரத்துக்கு சமைச்சு கொடுக்கணும். இவங்க 2 பேத்தையும் விட்டுட்டு நம்ம எங்கே போகிறது? அதான் போக முடியாமல் போச்சு. அதான் போகிறோம். நேரங்காலமாக போயிட்டோம்னா வேலை வெட்டியை பார்க்கறதுக்கு இதாக இருக்குன்ட்டு தான் எல்லாம் போகிறோம். அப்ப சமைச்ச பொண்ணு சாப்பாடுக்கு எல்லாம் ஜாமான் வாங்கியாச்சா? இங்கேருந்து எடுத்துட்டு போற மாதிரியா? இல்லை அண்ணனுக்கு ஏற்கனவே நான் 5000 போட்டு விட்டேன். அண்ணே அம்மாவுக்கு பிடிச்சது எல்லாம் நீ ஜாமானை வாங்கிடு, நான் வந்து சமைச்சிக்கிறேன், நீ என்னை எதிர்பார்க்காத அப்படின்னு. அண்ணன் வேணான்னுச்சு. அப்புறம் நீ என் காசை போட்டு நீ எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் எல்லாம் நான் கொடுத்தேன். அப்புறம் வாங்கி வச்சுட்டாங்க. நம்ம போனோன்னே ஆக்குறது தான். சரி சரி. இப்போ போனால் எத்தனை மணிக்கு போக முடியும்? அடுத்து விடிய காத்தாலாம் 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன். சரி சரி. நான் அண்ணி முருங்கைக்கீரை கேட்டாங்க, காலையிலே ஒடிச்சு வைக்க சொன்னேன். ஒடிச்சு வச்சியா? எல்லாம் எடுத்து வச்சேன். அதான் நானும் பார்த்தேன், என்னடா இது ஊருக்கு கிளம்புறேன் கீழே ஒடிச்சு வச்சிருக்கோம், ஒன்றும் கேட்கலையே வைக்கலையேன்னு பார்த்தேன். சரி ராத்திரி நேரத்தில் கொடுக்கலாமா என்னன்னு தெரியலன்ட்டு தான் நான் அங்கேயே வச்சிருந்தேன். அது வாய் விட்டு வேற அண்ணி கேட்டு விட்டாங்க, முருங்கைக்கீரை வேணும், அதை சாப்பிடணும், உடம்புல வேற சத்து இல்லைன்றாங்க, டாக்டர் முருங்கைக்கீரை சாப்பிட சொல்கிறாங்கன்னுச்சு. அதனால தான் சரி இருங்க அண்ணி, ஏற்ற வீட்டில் இருக்குல்ல ஜானகி வீட்டிலேருந்து நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அங்கே ஒரு இது வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கேருந்து குச்சி ஒடிச்சிட்டு போனேன்ல, அங்கே துளுக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. அதான் சரி இங்கே இது பண்ணிக்கலான்ட்டு தான் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்கங்க ஒரு கைலி ஒன்று எடுத்து வை. இந்த எடுத்து வைக்கிறேன். வேலை கஷ்டமா? வேலையில ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறது தானே. என்ன அங்கே இங்கன்னு பிரிச்சு விட்டுருக்காங்க, அதெல்லாம் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும்.
ஓ சரி சரிங்க. புது ஏரியான்றதுனால நாய் தொல்லை வேற இருக்கா, அதனால அங்க இங்கன்னு போறது வரதுமா. இன்னைக்கு முழுசா அங்கங்கன்னு ஊர் சுத்தி காட்டியிருக்காங்க. இன்னும் 2 நாளைக்கு எப்படி எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஓகேவாயிடும். ஆ சரிங்க. என்ன இன்னைக்கு உனக்கு நேரம் எப்படி போணுச்சு? அட போங்கங்க, நேரமே போகல எனக்கு. சலுப்புனா சலுப்பு, ஒரே சலுப்பு. நேத்து தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்த, இன்னைக்கு தூங்கி எந்திரிக்க வேண்டியதானே? எங்க தூக்கமே வரல பகல் முழுக்க. பகல்ல தூங்குனா ராத்திரி தூக்கம் வராது. ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு சலுப்பா இருக்கு. டிவி எதுவும் இருந்துச்சுன்னா கூட, கனெக்ஷன் இருந்தா கூட ஏதோ மதியான நேரத்தில் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அட ஆமால, கேபிள்காரனுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, எழுதி வச்சிருக்கேன். நான் சொன்னா தப்பா போயிடுன்ட்டு தான் சரி நீங்க வந்து சொல்லட்டும் அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்கேன். நீ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க வேண்டியதானே, இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு. ஒன்றதை காசு இருக்குல்ல, கொடுத்து எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே. நான் என்ன பண்றது, அதான். சரி காலையில சொல்லுவோம், வந்து போட்டு விட சொல்றேன். வீட்டில் நேரம் போடுன்னு அக்கம் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கலாம்ல. அட எங்கங்க, இங்க அக்கம் பக்கத்துல யாருமே பகல் நேரத்துல வீட்டில் இருக்கிறதில்ல. எல்லாம் வேலைக்கு ஓடிடுறாங்க. வீட்டில் ஏதோ 1-2 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க, கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்காங்களா. எனக்கு பேச்சு துணை கூட ஆள் இல்லாமல் ரொம்ப சங்கட்டமாக போச்சு. யாராவது ஒருத்தராவது வருவீங்கன்னு பார்த்தா இவனுங்களையும் காணோம், உங்களையும் காணோம். எங்கம்மா வேலைன்றனால தான். நாளைக்கு நேரமா வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு எல்லாம் கேபிள் மாட்டிடுவோம். என்ன இந்த பயலுக்கு வந்தானுங்களா, இன்னும் வரலையா? இல்லைங்க, ஃபோன் பண்ணி பார்த்தேன். புது ஆஃபீஸுன்றனால கொஞ்சம் லேட் ஆகுமா, நான் வந்துடுறோம் 2 பேரும் அப்படின்னாங்க. சரிப்பா பார்த்து வாங்கன்ட்டு வந்து. சின்னவன் பசி தாங்க மாட்டான், வரும்போதே பசிக்குதுன்ட்டு தான் வருவான். அதனால சீக்கிரம் சாப்பாடு ஆக்கி வை. கீரை நிறைய இல்லை, எல்லாம் பூச்சி வச்சிருச்சு. எல்லாம் இலையெல்லாம் பழுத்து வர போச்சா, நல்லா இருக்கிறத மட்டும் பறித்து வச்சேன். இது உடனே எல்லாம் போட்டு வச்சிருங்க சரியா? போதும் போதும், இது போதும். பத்தலைன்னா பார்த்துக்கலாம். சரி, நம்ம பேசினா பேசிக்கிட்டே இருப்போம், மணி ஆயிடும். போய் கிளம்பு. நான் கிளம்பிட்டேன். இந்த அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, அவளை கிளம்ப சொல்லி இருக்கேன். கிளம்பிட்டாங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டியதுதான். போகும்போது என்ன வண்டியில் போறீங்களா? ஆமாம்மா, ஸ்கூட்டியில் 3 பேரும் போயிட்டு அங்கே இதில் நிறுத்தி போட்டோம்னா போதும். அப்புறம் ஊர்லேருந்து வரும்போது அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சோன்னா 200 300 கேட்பாங்க, அங்கங்கே கொடுக்கறது. ஆடி மாதம் வந்தாலும் வந்துச்சு, சுத்தமாக ஓட்டமே இல்லைப்போ. முதல்ல எல்லாம் 10-15 பேர் உக்காந்துருப்பாங்க வருஷ கட்டி. இது இல்லாமல் கோயிலெலாம் வேற அன்னதானம் வேற கொடுக்கறதுனால எல்லாரும் அங்கிட்டு ஓடிடுறாங்க, இங்கிட்டு யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க. இப்படியே போணுச்சுன்னா எப்படி தான் வீடு கட்டுறதுக்கு காசு ஏற்பாடு பண்ணுறதுனே தெரியலையே. ஆண்டவா நீதான்ப்பா அருள் புரியணும். என்னம்மா அமுதா, என்ன ஆள் நடமாட்டத்தையே காணோம்? வாங்கண்ணே, ஆடி மாதம் வேற பிறந்ததுலேருந்து எல்லாம் கோயில் குளம்னு போயிடுறாங்களா, அதனால யாரும் வெளியே வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்கண்ணே. எங்கம்மா அவரை காணோம், நீ மட்டும்தான் இருக்க? நாளைக்கு தேவைக்கு ஜாமான்லாம் வாங்கணுங்கண்ணா, அதான் சரி அவர் போய் வாங்கிட்டு வருவார் கடை சாத்திரத்துக்குள்ள. அதான் சரி நான் இந்த கடையை பார்த்துக்கிறேன்ட்டு இருக்கேன். சரிம்மா, எனக்கு ஒரு பிளேட்டு பணியாரம் இருந்தா எடுத்து கொடுமா. இந்தா இருங்கண்ணே எடுத்துறேன். வீட்டில் அக்கா சமைக்கலையா? இல்லம்மா, மருமக ஊருக்கு போயிருக்காங்க. அதனால சரி நம்ம ஒத்தாளுக்கு என்னத்தை போய் உழ வச்சு ஆக்குறது. அவன் வீட்டிலேயே சமைச்சுக்கங்க, ஒரு நேரம் உழ வச்சா போதும், 3 நேரத்துக்கு நீங்க சாப்பிட்டுக்கலாம்னா. நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? கடையில போனா காசு கொடுத்தா தர போறாங்க. இது நான் காட்டியும் பார்த்துட்டு இதையெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுன்னு தான் சரி நம்ம அமுதா கடை இருக்குல்ல, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்ட்டு வந்துட்டேன். அப்ப வர்கீஸ் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அப்படியே அவர் போலையா? அவன் போலம்மா, அவன் தான் இங்க உங்களுக்கு வீட்டு வேலை முடிச்சு கொடுக்கணும்ல, அதனால அவன் போல. அதுவும் இல்லாம மாசமா வேற இருக்குதா, அது சரி அவங்க வீட்டுல இருந்துட்டு வரட்டும்ட்டு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர போயிருக்கு. டெலிவரி எப்பங்கண்ணா? அதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குமா. அவன் இப்ப இங்க இருந்து பார்க்க வைக்க முடியாதுன்னு தான் சரி அங்க இருந்தா சரியா இருக்கும்னு தான் அங்க விட்டு வச்சிருக்கோம். சரிண்ணே இருந்துட்டு வரட்டும். 1000 தான் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல நம்ம தங்கமா தங்கினால அவங்க வீட்டுல அவங்க அம்மா பாக்குற மாதிரி வருமா? இருந்துட்டு வரட்டும். அம்மா சாப்பிட எதுவும் இருக்கா? வாங்க தலைவரே, சுட சுட பணியாரம் இருக்குது, வாங்க வாங்க. பனியா இருக்கு, இட்லி இருக்குங்கண்ணே, என்னங்கண்ணே வேணும்? பணியாரமே கொடுமா. வீட்டுல அக்கா சமைக்கலையா? இல்லையா, சுகர் வந்துருக்குதா, அதனால கால் வலின்ட்டே இருந்துச்சு, நின்றுக்கிட்டு சமைக்க முடியாதுன்னுச்சு. சரி நின்று சமைச்சு உடம்பு ரொம்ப முடியாம போச்சுன்னா என்ன பண்றது, அதனாலதான் சரி நீ இரு கம்முன்னு வீட்டில் படுத்துரு, நான் போயிட்டு பணியாரம் சாப்பிட்டுட்டு உனக்கு பணியாரம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. சரி அப்படின்னு வந்துட்டேன். இந்தாங்க தலைவரே சாப்பிடுங்க. சரிம்மா சரிம்மா. என்ன தலைவரே, எப்ப மாரியாத்தாவுக்கு கூழ் ஊத்துறது? இந்த வாரம் யார் வீட்டு லைனு? போன வாரம் முதல் லைன் ஊத்துனாங்க, இந்த வாரம் 2வது வாரமா 3வது வாரம்.
இது 3வது லைனியா? ஓ சரி சரி தலைவரே. அப்ப எங்களுக்கு அடுத்த வாரமா? ஆமா உங்களுக்கு அடுத்த வாரம் தான் வரும். அப்புறம் அந்த இதுக்கு முன்னாடி இருந்தாரு அந்த தலைவர் இந்த பக்கம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரா? அவங்களா ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த போன வாரத்துல. என்ன சொன்னாங்க? நல்லா இருக்காங்களாமா? அவங்களுக்கு என்ன குறைப்பா? இப்ப பையன் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், அதனால எந்த குறையும் இல்லையா, 2 பேரும் வீட்டில தான் இருக்காங்களாம் அப்படின்னாங்க. கல்யாணம் ஆயிருக்குமா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. இந்நேரத்துக்கு அந்த வீட்டில் அந்த பையனை கல்யாணம் பண்ணி நல்லபடியா இருந்திருந்தா இன்னைக்கு உன் தங்கச்சி நல்லா இருந்திருக்கலாம். எங்க இன்னைக்கு சோத்துக்கு இல்லாம வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குது. என்னங்கண்ணே பண்ணுறது? அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்கிறாங்க. நம்மளாம் சொன்னால் யாரும் கேட்பாங்களா? அதுக்குன்னு இல்லம்மா, உனக்கும் தான் 1000 கஷ்டம். இன்னைக்கு நீ ஒரு சொந்த வீடு கட்டலையா? உன் புருஷனுக்கு என்ன இருக்குது? எதுவுமே இல்லைன்னு இருந்தாரு. கையில் அடிபட்ட நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நீ அம்புட்டு உதவி அந்த தம்பிக்கு இருந்து இப்போ இந்த கடை வச்சு ஒரு பொழப்புத்தனத்தை பண்ணுற. ஆனால் இந்த புள்ள காசு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக, கடங்காரன்ற ஒரே காரணத்துக்காக டைவர்ஸ் பண்ணி பிடிச்சி இப்போ இது கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கு. அவன் நல்லா இருக்கான். என்னைக்கும் யாரையும் தரக்குறைவாக இடம் போட்டுறக்கூடாது. யாரோட நிலைமை என்னைக்கு எப்படி மாறுன்னு கூட தெரியாது. இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வைக்கிறபடி தானே நடக்கும். நம்ம சொல்றபடி எல்லாம் நடக்குமா? அடா அதுக்குன்னு இல்லையா. ஒரு ஆம்பளை கஷ்டப்படுற நேரத்துல தான் ஒரு மனைவியோட துணை தேவை. இந்த நாளை எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கேன். என் மனைவி இன்னைக்கு இதை நமக்கு ஆறுதலாக இருக்கவும் தானே இன்னைக்கு நம்ம ஒரு தலைவராக இருக்கோம், ஊருக்கு நல்லது பண்ணுறோம் வைக்கிறோம். இதுவே நம்ம இது இருந்தால் இல்லைன்னா என்ன பண்ணியிருக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சரி விடுங்கண்ணே, அவங்க பேச்சு எதுக்கு? எங்கிட்டாவது இருந்து காதில் இது விழுந்துச்சுன்னா அப்புறம் இங்கே வந்து தங்குன்னு குதிப்பா. அதுவும் சரிதாம்மா. அந்த புள்ளத்தான் ஊரே அடிச்சு உலையில போடுற மாதிரில பேசுது. மனுஷன் பேச முடியுது அந்த பிள்ளைகிட்ட எல்லாம். ஒரு காலத்தில் ஊரில் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கி இன்னைக்கு எப்படிப்பட்ட பேர் வாங்குறா பாரு. சி ஏ லூசு, மெசேஜ் பண்றத பாரு எப்படின்னு. நாளைக்கு நீ வா பாப்போம், வா பாப்போம். எல்லாம் கிளம்புறேன். நாங்க கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போன்ல? என்னம்மா சும்மா தான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? என்ன 24 மணி நேரமும் போனு போனிலே கிடக்குற? டிவி தான் ஓடிக்கிட்டு இருக்கல, வந்து டிவியை பார்க்க வேண்டியதானே? நான் ஏதாவது ஒன்று பார்ப்பேன், அதுக்கப்புறம் இதை விடா அதை விடான்னுவீங்க. சரி நீங்க பாருங்கன்னு நான் இருக்கேன். இப்போ என்ன ஆயிப்போச்சு? ஃபோன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வையே, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். மா சும்மா நொய்யின்னு இருக்காதம்மா. இப்போ என்னம்மா பிரச்சனை? உங்க அத்தைக்கு ஃபோன் போடணும், உன் ஃபோனை கொடு. என் ஃபோன்லாம் தரல, நீ உன் ஃபோன் எடுத்து அதில் பேசு. டேய் அவங்க ஊருக்கு வரேன் இருக்காங்க, கிளம்புறாங்களா என்னன்னு தெரியல, சமைக்கணுமா என்னன்னு ஃபோன் பண்ணு. வாரேன்னு சொல்லிருச்சுல அத்தை, அதனால வந்துடும். இரு ஒரு நாள் அந்த ஃபோனை தூக்கி அடுப்புல போட்டு எரிக்கிறேன் பாரு, அப்பதான் நீ அடங்குவ. ஷபா என்னதான் பண்றதுன்னு தெரியல இவனை வச்சுக்கிட்டு. அம்மாயி அம்மாயி என்ன இந்த மஞ்சள் பை வேணாம் ஐயே, எல்லா பிள்ளைங்களும் மஞ்சள் பையின்னு கிண்டல் பண்ணுதுங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இது கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க, இருக்கிறத போட்டு போ. அம்மாயி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க அம்மாயி, எனக்கு ஒரு பையன் வாங்கி கொடுங்களேன். இங்க வரு, நம்ம வீட்டோட நிலைமையே கவலைக்கிடமா இருக்கு. ஒரு வேளை சோறு திங்கிறதுக்கு கூட அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறோம். இதுல நீ வேற அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, சரியா? கம்முன்னு சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு இரு. என்ன அம்மாயே எல்லாரும் என்னை கிண்டல் பண்றாங்க அம்மாயே, எனக்கு அழுகழுக்கு ஏன் வருது? அம்மாட்ட சொல்லுங்களேன். இங்க பாரு, உங்க ஆத்தாட்டெல்லாம் மனசு பேச முடியாது. அவ பேசுற பேச்சுக்கு நம்மளே எங்கிட்ட துண்டக்கானம் துணியக்கானு ஓடி போயிடலாம் போல இருக்கு. இதுல நான் வேற உனக்கு பைய வேணும் கிய்ய வேணும்னு சொல்லி கேட்டேன்னு வையே, என்னை அம்புட்டு தான் என்னை என்ன பண்ணுவான்னு தெரியாது. அம்மாயே நீங்க சொன்னா கேட்பாங்க. யாரு? உங்க ஆத்தா தானே. ஒரு காலத்துல என் கையில காசு பணம் புழங்கிட்டு இருந்துச்சு, அதனால நான் சொல்றத உங்க ஆத்தா கேட்டா. என்னைக்கு இந்த குடும்ப நிர்வாகம் எல்லாத்தையும் உங்கள் ஆத்தாக்காரி பார்க்க ஆரம்பித்தாலோ அதனால் தொட்ட 90க்கும் கணக்கு கேட்பா. ஒரு 100 ரூபா கொடுத்தாலும் அந்த 100 ரூபாய்க்கு இதுக்கு எது அது வாங்கினேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ வாங்கினேன், இதுக்கு எது இவ்வளோ செலவு, இதில் மீதி இவ்வளோ இருக்கணுமே. எங்கே ஒரு 50 வயசானாலும் அதை உங்கள் ஆத்தாக்காரி கணக்கு பண்ணி கேட்பா. அப்படியாப்பட்டவங்கிட்ட போய் நான் பையன் வாங்கி கொடு அப்படி எப்படின்னா கம்முன்னு விடுவாளா? என்னை கொண்டே விடுவா.
கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க. நான் ஏதாவது உங்கள் ஆத்தா கிட்ட காசு இருந்து எது சேர்த்து வச்சு உனக்கு வாங்கி தரேன். அதுவும் இல்லாமல் லோன் வேற வருதுன்னா அதில் உனக்கு ஒன்று வாங்கி தரேன் சொல்கிறேன். எப்பா உடம்பெல்லாம் அசதியாக இருக்குதே. வந்துட்டியாம்மா? வா வா. என்ன இன்ன வரைக்கும் அடுப்பில் உலைய வச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் சோறு பொங்காம தான் உட்காந்துருக்கியா? இல்லடி, சோறு ஆக்கிட்டேன், வடிச்சிட்டேன். இந்த தண்ணி கொஞ்சம் அடியில் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதான் சரி கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சோம்னா அதெல்லாம் இதாகிடும்ன்ட்டு தான். குழம்பு எதுவும் வைக்கலையா? கொள்ளு பருப்பு இருந்துச்சுமா, அதான் துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் இருந்துச்சு, அதான் அதில் ரசம் வச்சுட்டு துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். ராத்திரிக்கு சாப்பிட்டுக்க. நீ என்ன உம்முன்னு இருக்கிற? எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத, வந்தது வராததுமா. அப்புறம் அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ஆட்டம் கட்டி போடுவா. அமைதியாயிரு. என்னாடி? பைய வேணுமா? என்னது? ஒன்றும் இல்லைம்மா. என்னமோ கேட்ட? இல்லைம்மா ஒன்றும் இல்லை. வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு, அவள் அடிச்சு புடுவா சொல்லிவிட்டேன். எப்படியோ நீ சொன்னதை உங்கள் ஆத்தாளுக்கு கேட்கல, கேட்டிருந்துச்சு அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு ஆட்டம் கட்டிடுவா. என்ன அம்மாயி, போ அம்மாயி. எல்லாரும் நல்ல நல்ல பையா எடுத்துட்டு வராங்க. வாங்கி தரேன், பொறு பொறு. இன்னைக்கு அந்த மஞ்சுளா என்னை ஆடு மேய்க்கும்போது ரோட்டில் பார்த்துட்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? என்ன ஆகணும்? காசை கொடுக்காம நீ என்னடி தலைமறைவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா காசை எண்ணி வைடி அப்படின்னா, நான் என்கிட்ட காசு இல்லைங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் இருந்துட்டு இங்கே பாரு, காசு எனக்கு வந்தாகணும், இல்லைன்னா சந்தி சிரிக்கி அடிச்சு விடுவேன் அப்படி இப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிவிட்டா. அட கடவுளே. நான் லோன் எழுதியிருக்கேன், வந்தோடனே உங்களுக்கு அப்படியே கை மாற்றி விட்டுறேன் அப்படின்னு. அதனால விட்டுட்டு போனான். இல்லைன்னா இன்னைக்கு மான மரியாதையே போயிருக்கும். அதுவும் இல்லாமல் அவள் என்னை பேசுகிறத அந்த அந்த சின்ன பொண்ணு இந்த அவெல்லாம் கேட்டுவிட்டா. ஐயே, அவளுக கேட்டாளுகளா? அவள் இந்த ராசமக்கறிக்கு தெரிஞ்சதுனால ஊர் முழுக்க தண்டனை அடிச்சிருவாளே. மான மரியாதையே வாங்காமல் விட மாட்டாளே. எல்லாம் என் நேர கரகம். இவளுக்கெல்லாம் பயந்து பயந்து ஒளிஞ்சு இருக்கிறதா இருக்குது. எப்படியோ காசை வாங்கி அவளுக்கு மூஞ்சில் தூக்கி வீசணும். தினந்தோறும் போட்டு பாடா படுத்தி எடுக்கிறா காசு காசு காசுன்னு, என்னமோ தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி. என்னடி பண்ணுறது? அப்புறம் கொடுத்தவ கேட்க தானே செய்வா. அதுக்குன்னு கொடுக்காம நான் ஊரை விட்டா விட போகிறேன். இந்த ஊரில் தானே இருக்கேன். அதுக்குன்னு 24 மணி நேரம் நொய்யின்னு காசு கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? என்ன பண்ணி தொலைகிறது? ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்து தொலையணும். சரி விடு, ஏதாவது நமக்குன்னு ஒரு இது அமையாமையா போகுது. சரி சோறு எடுத்து வை, சாப்பிட்டுட்டு போய் படுக்கிறேன். உடம்பெல்லாம் அசதியாக கிடக்கு. தை எடுத்து வைக்கிறேன். என்னண்ணே ஊருக்கு கிளம்பியாச்சா? ஆமாம்மா கிளம்பியாச்சு. எங்க ராணியை காணா? இந்தா கிளம்பிக்கிட்டு இருக்குமா, இந்த வந்துடும். பாத்தீங்களாப்பா, நம்ம 2 பேத்தையும் மணி ஆயிடுச்சு கிளம்புங்கன்னு அந்த போடு போட்டுச்சு. இப்ப இன்ன வரைக்கும் இந்த அம்மா கிளம்பாம இருக்குது. என்னடி உங்க அப்பங்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் சொல்லலையே. ஆமா, ஒன்னும் சொல்ல மாட்டேன். 3 பேர் வண்டியில போயிட முடியுமா? நான் வேணா இவரை வண்டி எடுத்துட்டு வர சொல்லவா? அட வேணாமா, 3 பேர் போய்க்குவோம். பையையும் வச்சுக்கிட்டு எப்படி 3 பேர் போவீங்க? அதெல்லாம் அவர் ஓட்டிடுவாரு, ஓட்ட மாட்டாரா என்ன? அடியே நவுந்து உட்காருடி. ஏமா இருக்கிறதே அம்பிட்டுதான். அவ்வளோ இடம் இருக்குல்ல, நவுந்து உட்காரு. போதுமா? இன்னும் கொஞ்சம் நவுந்து உட்காருடி. அப்புறம் நான் ஒட்டுல உட்காந்துட்டு வருவேன், அப்புறம் கீழே தான் விழுகணும். ஐயோ, இதுக்கு மேல நான் நவுந்து உட்காந்தேன்னா அப்ப மடியில தான் உட்காந்துக்கிட்டு வரணும். உடம்பு குறனாலும் கேட்கறது இல்ல. இப்படி இடஞ்சல்ல நறுக்கி பிடிச்சிட்டு போறதுக்கு இவரை கொண்டு வந்து விட சொன்னா கூட விடுவாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நாங்க போய்க்குவோம். அதுல இதுக்குதான் சொல்றது, பெருசா ஒரு காரை வாங்கணும். எங்க கேக்குறீங்க? கார் இருந்தா ஜாலியா போயிருக்கலாமா? போதும் இது போதும் நம்ம வீட்டுக்கு. வரும்போது என்ன வாங்கிட்டு வரட்டும் உங்களுக்கு? எனக்கு வரிக்கையும் டீ தூளும் வாங்கிட்டு வாங்க. சரோஜா உனக்கு? எனக்கு என்னத்தமா வாங்கிட்டு வரீங்க? ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரி, அப்ப என்னன்னு பார்த்து உனக்கு வாங்கிட்டு வரேன். சரி நல்லா பிடிச்சிக்கோ, இறுக்கி பிடிச்சிக்கங்க சரியா? சரி சரி. காலையில போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. எங்க அம்மா தானே, அங்க போயிட்டா அது பிஸி ஆயிடும். அது எங்களையே கண்டுக்காது. அது எப்படி போன் எடுத்து உங்களுக்கு கூப்பிடும்? அடி வாங்க போற பாரு நீயே. உண்மையை தானமா சொல்றேன். இல்லப்பா? ரொம்ப நல்லாப்பா தான். வண்டி எடுங்க போலாம். அப்ப 2 நாள் பால் வேணாம் ஏங்கனே? ஆமாம்மா 2 நாள் மட்டும் வேணாம், நான் அடுத்து வந்துடுவேன் சரியா? சரி, அப்ப கிளம்பும்போது சொல்லுங்க. சரிம்மா சரிம்மா. பார்த்து பத்திரம், எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேன். உட்காந்தாச்சா, போலாமா? போலாங்க. 3 பேர் எப்படிதான் நெருக்கி பிடிச்சி உக்காந்துக்கிட்டு போறாங்க. இவரை கூட்டிட்டு வந்து விட சொன்னா கூட விடுவாரு, நான் கேட்காம போறாங்க. அதுல போயிருவாங்க. அதுல மூட்டையே தூக்கி வச்சுக்கிட்டு தானே போயிடுறாரு.